गजाननं भोगगणाधिसेवितं गवित्तजम्बूफलसारभक्षितं उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् सरस्वती नमस्तभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वं मरोगता अजाड्यं वक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत् श्रीज्ञानानन्दमयं देवं निर्मलस्फुटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे हयग्रीव हयग्रीव हयग्रीवेति वादिनं नरं मुञ्चन्ति पापानि दरिद्रमभियोजितः हयग्रीव हयग्रीव हयग्रीवेति योपदेत् तस्य निश्चरते वाणी जम्बुकन्याप्रवाहस्य हयग्रीव हयग्रीव हयग्रीवेति योध्वनिः विशोपदेशवैकुण्ठकवाटोद्घाटनक्षमः श्लोकत्रयमिदं पुण्यं हयग्रीवविभागितं वादिराजेति प्रोक्तं पठतां सम्पदां पदम् इत्यस्ते हयग्रीवस्तोत्रं सम्पूर्णम् अभ्रमं भङ्गरहितम् अजडं विमलं तदा आनन्दसमुद्रम्बरे तापत्रयाभं चित्रैवेत्यगम्भीरै वाक्यैर्मानेरकण्ठितै गुरुभावं विजयन्ते वाक्यक्षीजैत्यर्थवाक् काले परति सुरत्रमुखः चिन्तामणिर्व्यापनेगाः वर्णभीमकर्मभिष्टं तत्कर्मात्रात् श्रीपाविराट् मुनिः पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे दुर्वादिभाङ्गरिवे वैष्णवहिन्दीवरेन्दवे श्रीराघवेन्द्रगुरवे नमो अत्यन्तदयाळवे मुकोऽपि यत्प्रसादेन कुन्तशयनायते राजराजायते रिक्तो राघवेन्द्रं तमाश्रये मन्मनोभीष्टवरं सर्वाभीष्टफलप्रदं पुरन्दरगुरुं वन्दे दासश्रेष्ठं दयानिधिम् गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा सिंहरोपनाद श्रीहरे सिंहरोपनाद श्रीहरे ओ नाम गिरि गोपनाद श्रीहरे ओम मनजिंद मनजिंद निम्मनु पदिगलु मनजिंद निम्मनु पदिगलु कमलजिंद आयरिंद हरिसिंहो पनारसे हरे अरळनु करिगे अंबव पिरिगे अंबवोग्रव ओरिगनो अरळनु भगवित कोरोनलेट अरुळನ ತಲಗಿ ಶ್ರೀ ನರಸಿಂಹನಿಗೆ ಮರೋಪನಾಗತೆ ಹರೇ ನಾಮಗೆ ನಿನಗೆ ಮರೋಪನಾಗತೆ ಹರೇ ಕರೆಲ್ಲ ಕೂಡಿ ಬಗುರ ಪೋಯ್ ಪರಮಕಾಂತವ ಹೇಳಿದರು ಕರಲು ಕಣ್ಣಿಗ ತೊಡಗೊಡು ಕುಳಿತ ಪರಮಗರುಣನು ಕುಂದಿರತೆ ಹರಿದು ಮರೋಪನಾಗತೆ ಹರೇ ನಾಮಗೆ ಮರೋಪನಾಗತೆ ಹರೇ ಜಯ 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 ಬಿಂದು ಮನು ತಂದು ಹರಿ 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 ರವಿಲ ಕುರಿಗೆ ಜಯ 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 ಬಿಂದು ಮನು ತಂದು ಹರಿ 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 ರವಿಲ ಕುರಿಗೆ ಭಯ ನಿವಾರಣ ಭಾಗ್ಯ ಸ್ವರೂಪಣೆ ಭಯ ನಿವಾರಣ ಭಾಗ್ಯ ಸ್ವರೂಪಣೆ ಪರಮ ಪುರುಷಿ ಪುರಂದರ ವಿಠಲ ಭಯ ನಿವಾರಣ ಭಾಗ್ಯ ಸ್ವರೂಪಣೆ ಪರಮ ಪುರುಷಿ ಪುರಂದರ ವಿಠಲ ಪುರಂದರ ವಿಠಲ ಪುರಂದರ ವಿಠಲನಿಗೆ ಮರೋಪನಾಗತೆ ಹರೇ ನಾಮಗೆ ಮನೆ ಮರೋಪನಾಗತೆ ಹರೇ ಪ್ರಕ್ಲಾರೋರ್ಧ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ஸ்ரீ ஸ்ரீமன்னாராயணுடைய அனுகிரகத்தினால போன வகுப்பில் பகவத்கீதைங்கிற தலைப்பில் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கோம். போன தடவை
முதல் அத்தியாயம் பார்த்தோம். அந்த பகவத்தினுடைய பெருமைகள்லாம் பார்த்துட்டு ஓரளவுக்கு இந்த முதல் அத்தியாயம் அது வந்து அர்ஜுன விஷாத யோகம்னே பேர் இருக்குது. அதில் விஷாதம் அப்படின்னாலே அஜ்ஞானம், குழப்பம், சந்தேகம் இதெல்லாம் சேர்ந்தது தான் விஷாதம்னு பேர். அங்கே அந்த முதல் சங்கத்தில் முதல்ல துர்தராட்சுடைய ஒரு அஜ்ஞானமான பேச்சு இருக்குது. அதுக்கப்புறம் துரியோதனன் அஜ்ஞானமாக போய் பீஷ்மத்தையும் துரோணத்தையும் பேசுகிறான். அவளெல்லாம் குத்தி காட்டி பேசுகிறான், அவமரியாதையாக பேசுகிறான். அது அவனுடைய அஜ்ஞானத்தினால் அப்படி பேசுகிறான். அதுக்கப்புறம் அர்ஜுனனுக்கு யுத்தம் பண்ணினா இத்தனை பேர் சுற்று போவாளே, இதனால் கிடைக்கிற ராஜ்யத்தினால் என்ன பலன் அப்படின்ட்டுலாம் ஒரு குழப்பம் வருது. திடீர்னு ஒரு குழப்பம். அது வரைக்கும் ஒரு வீரனாக இருந்தவன் திடீர்னு அவனுக்கு அங்கே சுவாமிகிட்ட சொல்கிறான் கிருஷ்ணன்ட்ட, இதுக்கப்புறம் நீ ரதத்தை கொண்டு போய் மத்தியில் நிறுத்துங்கிறான். அங்கே நிறுத்தி அங்கே பார்க்கும்போது எல்லாம் சொந்தக்காராலாம் தெரியாது. பீஷ்மர், தாத்தா, துரோணர், குரு, அந்த மாதிரி எல்லாருமே சொந்தக்காராளாக இருக்கான். சொந்தக்காரால போய் கொண்டுட்டு நம்ம என்ன ராஜ்யத்தை ஆள போகிறோம், அதுவும் பீஷ்மர் துரோணாவிலாம் எப்படி போடுறது அப்படிங்கிற மாதிரிலாம் அவனுக்கு ரொம்ப இது வருது. அது இல்லாமல் அந்த அந்த இதில் மகாபாரதத்தில் கவர்மெண்ட் அத்தனை பேரும் செத்து போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் யாரை வச்சு ராஜ்யம் ஆடுறது அப்படிங்கிறதும் அந்த மாதிரிலாம் என்னென்னமோ குழப்பங்கள்லாம் நிறைய புலம்புறான் சுவாமிகிட்டேன். அப்படியெல்லாம் புலம்பி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ ரெண்டாவது சர்க்கம் பார்க்க போகிறோம். ரெண்டாவது சர்க்கம் பகவான் இப்போ தான் பகவான் பேச போகிறான். பகவத்கீதைங்கிறது இப்போ தான் ஆரம்பிக்கிறது. ரெண்டாவது சர்க்கத்தில் ரெண்டாவது ஸ்லோகத்தில் தான் பகவத்கீதையை ஆரம்பிக்கிறது. என்ன பகவத்கீதைங்கிறது பகவானுடைய கீதம், பகவானுடைய வாழ்க்கையில் கீதம். அந்த கீதம் இப்போ தான் ஆரம்பிக்கப்படுது. இத்தனை வரைக்கும் அர்ஜுனுடைய புலம்பல் அதுதான், துரியோனுடைய புலம்பல் இதெல்லாம் தான் இருக்குது. ஆனால் இப்போ பகவான் வாச்சா அப்படின்னு ஆரம்பிக்கப்படுது. ரொம்ப பழைய புத்தகம், அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இதில் முதல் ஸ்லோகம் சஞ்சய வாச்சா, அதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்லோகம் பகவான் வாச்சா. அதுலேருந்து சுவாமி பேசுகிறான். சஞ்சய வாச்சாம் தன்பத கிருபயா விஷ்டம் அஸ்வபூர்ணாகுலே க்ஷணம் விஷீததந்தமிதம் பாக்கியம் உவாச்ச மதுசூதனாம் ஸ்ரீபகவானுவாச்சாம் குதத்வாகஸ்மிலமிதம் விஷமேகமுபஸ்திதம் அநாதிஜுக்தம் அஸ்வர்யம் அகீர்த்திக்கரமர்ஜுனம் கிரைபியன்மாத்மகமகாபார்த்தாம் நைதத்யோபாபுத்தியதே க்ஷுத்ரம் ஹிருதய தௌர்பல்யம் தத்கோதிஷ்டபரந்தபாம் கதம் பீஷ்மமகம் சங்கே துரோணம் தோ மதுசூதனா விஷுபிகே பிரதியோக்யாமி பூஜார்கௌ வரிசூதனாம் குருன் ஹத்வா ஹி மகானுபாவான் ஸ்ரேயோ போக்தும் வைஷ்ணமேவ லோகே ஹத்வா அர்த்தகாமாஸ்து குருணி ஹைவ முஞ்சீய போகான் ருதிகதான் யதைத்வித்மகா கதுரத்னோ கரீயகாம் யத்வா ஜகேமே ஜஜீவானோ ஜகீவோம் யானேவ ஹத்வா ந ஜிகீஷாமக தேவஸ்திதாக பிரமுகே காத்ராஷ்டிராம். இப்போ முதல்ல நம்ம இப்போ அர்ஜுனனுக்கு இறக்கப்படுற சந்தேகத்தில் சுவாமி தீர்க்க போகிறான். பின்னாடி நிறைய யோகங்கள்லாம் பக்தி யோகம், ஞான யோகம், விஞ்ஞான யோகம் எல்லாம் சொல்லி அவனுடைய சந்தேகம் தீர்க்கிறான். அதுக்கு முன்னாடி நமக்கே ஒரு சந்தேகம் வருது. அந்த சந்தேகம் நம்ம முதலே நம்ம தீர்த்துப்போம். நமக்கு என்ன சந்தேகம் வரும்னா, இப்போ ஏதோ பகவத்கீதைங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நம்மளை மாதிரி சாமானிய மனுஷங்களுக்கெல்லாம் ஒன்றும் சாதாரணமாக எட்டக்கூடிய விஷயம் இல்லை. இது பெரிய பெரிய பண்டிதார், மகான்கள் வாழலாம் அவங்க பேச வேண்டிய சப்ஜெக்ட். ஆனால் பகவான் நமக்கு ஏதோ கொஞ்சம் இந்த இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கான். அதனால் இந்த புத்தகத்தை பார்த்து படித்து சொல்கிறது கேட்குறது அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு செய்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி நம்ம ஒன்றும் பெரிய பண்டிதாலாம் கிடையாது. யாரும் கிடையாது, நீங்களும் கிடையாது, யாரும் கிடையாதுங்க. நம்ம யாருமே பெரிய பண்டிதாலோ பீதுவோ கிடையாது. சம்ஸ்கிருதம் தெரியாதவங்க பண்ணலாம். ஆனால் நமக்கு ஒரு ஆசை, பகவத்கீதை என்ன சொல்கிறது, என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால் இப்போ சேர்ந்து உட்காந்து யோசிச்சுருக்கோம், அவ்வளோதான். மற்றபடி இது ஆக்சுவலாக இது பெரிய பெரிய பண்டிதாலாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுற விஷயம் இது.
அதனால் ஏன்னா இதுக்கெல்லாம் அர்த்தங்கள் புரியணும்னா வேதங்கள் தெரியணும். முதல்ல வேதம் தெரியணும். நமக்கெல்லாம் வேதமே தெரியாது. வேதம் தெரியணும், சாஸ்திரம் தெரியணும். அதெல்லாம் தெரிஞ்சால் தான் இதனுடைய பொன்புலத்தில் என்ன சொல்லியிருக்காரு, பகவானுடைய வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறதுலாம் சரியாக புரியும். ஆனால் நமக்கு ஒரு ஆசைப்பட்டு ஒரு புண்ணிய காரியம் அப்படிங்கிற லெவலில் நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளோதான் இது. அதனால் இது வந்து பெரிய உபன்யாசம்னோ இது பெரிய பெரிய பகவத்கீதை டிஸ்கஷனோ நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ அப்போ அதனால் இப்போ சும்மா தமிழ் சொல்கிறதா இப்போ ஒரு 700 ஸ்லோகம் இருக்குது, 18 அத்தியாயம் இருக்குது. இத்தனையும் நம்ம ஏதோ ஒரு வருஷத்தில் 1.5 வருஷத்தில் பேசி முடித்து எல்லாம் பண்ணிவிட்டோம்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் உடனே என்ன பகவத்கீதையை நம்ம முடிச்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு நமக்கு வந்துடுச்சுன்னா பகவான் அப்படியே நேராக இந்த புஷ்பகுமார் கணிச்சு நீ பகவத்கீதையான்னு படிச்சுட்ட நேராக கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்ல போகிறது நிச்சயமாக. அது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இல்லையா? என்னால் இந்த பகவத்கீதையை படிச்சுட்டோம்னா நமக்கு அப்படியே வந்து நேராக கல்வி போய்ட்டு போகிறது. நம்ம வைகுண்டத்துக்கு ஒன்றும் நம்ம துக்காராமுக்கு வந்தார் பகவான் வந்து கருடாருடனா வந்து அழிச்சும் போனார் துக்காராமன். அதனால் பகவத்கீதையை படித்து முடிச்சோடனே நம்மளை வந்து பகவான் வந்து அப்படின்னா அழிச்சும் போக மாட்டாங்க. நிச்சயம் அந்த நம்பிக்கை நமக்கு இருக்குது. பகவத்கீதை மேலே நம்பிக்கை இருக்காது, நமக்கு நிச்சயமாக நம்பிக்கை இருக்குது. அப்படி ஒன்றும் பெருசாக நடந்துடாது அப்படிங்கிறது ஒன்று தெரியாது. அப்போது ஏன் படிக்கணும் இதை உட்காந்து இந்த 5லேருந்து ஒரு 7 நிமிஷத்துக்கு உட்காந்து இதெல்லாம் ஏன் டிஸ்கஸ் பண்ணணும்? எத்தனையோ இது இருக்குது, டிவி இருக்குது, இது இருக்குது, யூடியூப் இருக்குது, உட்காந்து பார்த்துட்டு இருக்கலாமே. என்னத்துக்கு இந்த மாதிரி டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னா அதுக்கு பகவத்கீதையிலே பகவான் பதில் சொல்கிறான். இந்த சந்தேகம் நமக்கு வரும் அப்படிங்கிறதுனால பகவானே இதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. பின்னாடி வருது என்னென்னா, இப்போ நம்ம வந்து அநேகமாக நம்ம அநேகம் பேர் 99% எல்லாருமே ரிட்டையர் ஆகலாம். ரிட்டையர் ஆகிட்டு வந்து இப்போ தான் வந்து ஓரளவுக்கு சந்தியானம் கரெக்டாக பண்ணுறது, சுவாமி பூஜை பண்ணுறது, இந்த மாதிரி உபன்யாசங்கள்லாம் கேட்குறது அப்படின்னு இறங்கியிருக்கோம். நம்ம எல்லாருமே தான் சொல்கிறேன். நம்ம எல்லாருமே இப்போ தான் 60 வயசுக்கு மேலே இதில் இருக்கான். இப்போ யோசிச்சு வருவோம், இந்த 60 வயசுக்கு மேலே கூட இதில் ஈடுபடாதவராக இருக்கான் இல்லையா? இந்த 60 வயசுக்கு மேலே கூட உட்காந்து எங்கேயோ உட்காந்து பார்க்கில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறது, கல்லடிக்கிறது, இன்னும் பண்ணிட்டு இருக்கான். அந்த புத்தி நமக்கு போகாமல் நமக்கே இங்கே வந்துருக்குது. 60 வயசுக்கு மேலே ரிட்டையர் ஆனாலும் உட்காந்து இதெல்லாம் பண்ணணும். சர்வீஸ் இருக்கும்போது அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளோதான். இப்போ அதோட கொஞ்சம் சின்சியராக பண்ணிட்டு இருக்கோம். சுவாமி பூஜை ஆகட்டும், சந்தியானம் ஆகட்டும், எதுவும் ஆகட்டும், ஒரு சர்வீஸில் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் கூட பண்ணிட்டு இருக்கோம். நமக்கே இப்படி புத்தி போச்சு இல்லையா? அதுதான் நம்ம யோசிக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜ் வந்தும் கூட இதுக்கு வராதவா எத்தனையோ பேர் இருக்கான் இல்லையா? இதுக்கு வராமல் வேறு எங்கேயோ போயிட்டு சினிமா ட்ராமா அப்படின்ட்டு இதோ பார்த்து உட்காந்து பேசிட்டு வயசானவெல்லாம் சேர்ந்து உட்காந்து பேசிட்டு அடிச்சுட்டு அப்படி காலம் சொல்கிறவெல்லாம் இருக்கான். அந்த மாதிரி இல்லாமல் நமக்கே இப்படி புத்தி வந்தது அப்படின்னா காரணம் என்னென்னா, இதுக்கு வந்து நம்ம போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியம். போன ஜென்மத்திலேயே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி ஈடுபாடு நம்ம காட்டியிருக்கோம். பகவத் விஷயத்தில் ஈடுபடணுங்கிற ஆர்வம் நமக்கு இருந்திருக்கு. ஸோ அந்த ஆர்வம் தான் நமக்கு என்ன இருக்குது, இன்றைக்கி பகவான் அதை அப்படியே கேரி அவுட் பண்ணி இப்போ 60 நிமிஷம் மேலே உட்காந்து நம்ம இந்த சத்சங்கத்தில் ஈடுபடுற ஒரு புத்தியை கொடுத்துனாங்க. இது காரணம் என்னென்னா, போன ஜென்மத்தில் நமக்கு இந்த ஈடுபாடு தான். இப்போ அது எப்படி ப்ரூவ் ஆகுது அப்படின்னா, சைல்டு ப்ராடக்ட்லாம் பார்த்தோம்னா தெரியும் இல்லையா? நமக்கெல்லாம் சின்ன வயசுலேயே இன்னும் கூட நமக்கு சங்கீதம் சரியாக மாட்டேங்குது. அந்த சின்ன வயசுலேயே இன்னும் சங்கீதம் பாடுற குழந்தைகள்லாம் பார்க்குறோம். விஷாகா ஹரி துஷ்டின் சிங்கெல்லாம் எப்படி உண்மையாக போகும், எவ்வளோ சின்ன வயசாக பாடலாம், எப்படி என்ன அவளுக்கு இங்கேருந்து நாலேஜ் வருது, இங்கேருந்து பாயிண்ட்ஸ் வருது, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அந்தளவுக்கு நாலேஜ், அந்தளவுக்கு ஒரு பாண்டித்யம் எப்படி சின்ன வயசுலேயே எப்படி வந்தது? இதெல்லாம் பூர்வ ஜென்மாவுடைய புண்ணியம். பல ஜென்மாங்கள் இதே பதத்தில் ஈடுபட்டு அதுக்கு அந்த ஆசை ஜாஸ்தியாகி அதுவே வந்து அவளுக்கு உறுதியாகி அது என்ன ஆகிடுச்சு, சின்ன வயசுலேயே அது வந்து வெளிப்படுறது. இப்போ நமக்கு இந்த 60 வயசுக்கு மேலே இப்போ இந்த ஜென்மாவோட ஈடுபாடு வந்திருக்குன்னா, இப்போ இந்த கீதையெல்லாம் படிக்கிறோம், இந்த நாம சங்கீதம்லாம் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பகவான் என்ன பண்ணுறான், இந்த அக்கௌண்ட் அப்படியே வச்சுருந்து நமக்கு அடுத்த ஜென்மம் வரும்போது இது அப்படியே சின்ன வயசுலேயே நம்ம கேரி வரணும். ஸோ அடுத்த ஜென்மாவில் நம்ம இதோட முன்னாடியே ஆரம்பிச்சிடுவோம். இப்போ 60 வயசுக்கு அப்புறம் ஆரம்பிச்சிருக்கோம், இதை முன்னாடியே 40 வயசு 50 வயசுல ஆரம்பிச்சிடுவோம். அதுதான் இப்போ நம்ம இந்த உபன்யாசம் பண்ணுறதோட பலன், கேட்குற பலன், நாமசங்கீர்த்தனோட பலன், இது எல்லாத்துக்கும் ஒரே பலன் என்னென்னா, நாம் இப்போ பண்ணுறத வந்து நமக்கு பகவான் இதில் இன்னும் ஈடுபாடு ஜாஸ்தியாக்கி அடுத்த ஜென்மத்தில் கேரி ஒர்க் பண்ணுறோம். இதை பின்னாடி அவன் அஷூரண்ட்டாகவே கொடுக்குறான். அதாவது நாங்கள் ஒரு பிறவி எடுக்கிறோம் அப்படின்னா வெறுமை சாதாரணமாக சொல்லுவாள், நம்ம என்னத்தை கொண்டு வந்தோம், என்னத்தை கொண்டு போக போகிறோம் அப்படின்னு சாதாரணமாக சொல்லுவாள். ஆனால் ஆக்சுவலாக கொண்டு போகிறோம் என்னென்னா, ஒன்று பாப்பம், நம்ம பண்ண பாப்பம், நம்ம பண்ண புண்ணியம், நம்ம சம்பாதிச்ச ஞானம். இந்த சத்விஷயத்தை ஞானம் சம்பாதிக்கிறோமே, இந்த ஞானமாகட்டும்,
இந்த லௌகீக ஞானமாக இருந்தாலும் சரி, இந்த ஞானமாகட்டும், லௌகீக ஞானமாகட்டும், பாபங்களாகட்டும், புண்ணியமாகட்டும், இது எல்லாமே சூக்ஷமான ரூபத்தில் நம்மளோடையே பின்னாடியே வருது. இந்த ஜென்மா முடிஞ்சால் கூட அடுத்த ஜென்மாவில் நம்ம கேரி ஓவர் ஆகுது. அப்படி ஆகும்போது என்ன ஆகும், இப்போ நமக்கு இப்போ லேட்டாக இந்த இன்ட்ரெஸ்ட்டு அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரம். ஸோ இப்படி ஜென்மாவுக்கு ஜென்மா இந்த இன்ட்ரெஸ்ட் நமக்கு கூடிகிட்டே போய் அந்த ஞானம் பலனுச்சு ஏதோ ஒரு ஜென்மாவில் பகவானுடைய அனுபவத்தில் நல்ல இது போய் சேரும். ஸோ அந்த பர்பஸ் தான் இப்போ வந்து நம்ம கீதையை படிக்குது. கீதையை தொட்டுருக்கோம், புஸ்தகம் தொடரோம்னா காரணம் என்னென்னா இந்த ஜென்மாவில் நம்ம தொடர்ந்து புத்தி கொடுத்துருக்கோம். இதை ஸ்லோகத்தை படிக்கிறதுக்கு புத்தி கொடுக்கலாம். இது ஒன்று. இது வந்து ஒரு லாங் டேர்ம் இதுதான், பெனிஃபிட்ஸ் தான். இப்போ நமக்கு நம்ம எல்லாம் இன்ஸ்டன்ட் லைஃபாக இருக்கும். நமக்கு நம்ம இன்ஸ்டண்ட்டாக உடனே ஒன்றும் எதாவது இல்லாமல் சுற்றி தட்டினோடனே ஃபேன் சுற்றணும் நமக்கு. அந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ஏதாவது ஒன்றும். அப்போது இந்த கீதை படிக்கிறது இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படிங்கிறதா அந்த பிரயோஜனமும் இருக்குது. இப்போது நம்ம கோயிலுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ 4 வாழைப்பழத்தை வாங்கிட்டு போகிறோம், கோயிலுக்கு போய் குருக்களை வந்து அர்ச்சனை பண்ண சொல்கிறோம். அவர் அர்ச்சனை பண்ணி கொடுக்குறார். அதுக்கப்புறம் அந்த பழத்தை எடுத்து வந்து அதை நம்ம பிரசாதமாக சாப்பிடணும். இப்போ அது முன்னாடி கடையில் இருக்கும்போது அது பிரசாதம் கிடையாது, அது வெறும் வாழைப்பழம். கடையில் இருக்கும்போது தெரியும் அந்த கோவில் வாசல்லேயே தான் அந்த கடை இருக்குது, அந்த கடையிலேயே தான் அந்த வாழைப்பழம் இருக்குது. ஆனால் அது பிரசாதம் கிடையாது. அந்த வாழைப்பழத்தை எடுத்தும்போது பகவத் சம்பந்தமாக பண்ணிவிட்டு ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு ஒரு நைவேத்தியத்தை பண்ணிவிட்டு கொண்டு வந்தோம்னா அது பிரசாதம் ஆகிடும் இல்லையா? ஸோ பகவத் சம்பந்தம் எந்த விஷயம் இருக்கோ அது நமக்கு பிரசாதம். அது தேங்காய் ஆகட்டும், பழமாகட்டும், வெத்தலை ஆகட்டும், பாக்காக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் பகவத் சம்பந்தம் அதுக்கு ஏற்பட்டது, அது பிரசாதமாகிடுச்சு. இப்போ அதை போல் இந்த பகவத்கீதையில் நமக்கு என்ன பிரசாதம்னா சப்த பிரசாதம். எப்படின்னு கேட்டோம்னா இப்போ பகவான் உபாச்ச அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லோகத்தை சொல்கிறோம். பகவான் சொன்ன பகவானுடைய வாயிலேன்னு இந்த ஸ்லோகம் அது. ஸோ பகவானுடைய சம்பந்தப்பட்ட ஸ்லோகம் அது. அந்த வார்த்தை இப்போ பரித்ராணாய சாதுனா விநாசாயி கொடுத்தான் சொல்கிறோம். பகவான் சொன்னது அது, பகவானுடைய வார்த்தை அது. இப்போ அதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை இல்லையா, இருந்தது. இப்போ பகவானுக்கு அப்புறம் இப்போ இல்லையா, இருக்கு. ஆனால் அது பிரசாதம் இல்லை. நம்ம பகவான் வாச்சா அப்படின்னு சொல்லி பரித்ராணாய சாதுனான்னு சொன்னோம்னா அது பிரசாதம் ஆகிடும். ஏன்னா அது பகவானுடைய வார்த்தையிலே வாயிலேருந்து வந்த வார்த்தை. அதனால அது பகவத் சம்பந்தம் இருக்கிறதுனால அது வந்து நமக்கு பிரசாதம் ஆகிடும். ஸோ இப்போ பகவத்கீதையை சொல்கிறதும் சிரவணம் பண்ணுறது ரெண்டுமே வந்து சப்த ரூபமான பிரசாதம் அப்படின்றது. அதனால் நம்ம ஸ்லோகம் சொல்லும்போது பகவான் வாக்கா ஸ்லோகம் சொல்லும்போது நீங்களும் நல்லா கவனிக்கணும், நானும் கரெக்டாக சொல்லணும். ஏன்னா சொன்னால் தான் அது வந்து பகவத் பிரசாதத்தை நம்ம ஸ்வீகாரம் பண்ணுற மாதிரி அது. ஸோ இந்த இது வந்து நமக்கு பகவத்கீதையை சொல்கிறதுனால நமக்கு கிடைக்கிற இன்ஸ்டன்ட் பிரசாதம், இன்ஸ்டன்ட் லாபம் இது. அதனால் பின்னாடி அடுத்த ஜென்மாவுக்கும் இது லாபம் கொடுக்கும்போது இப்போ இந்த ஜென்மாவே பகவத் பிரசாதத்தை ஸ்வீகாரம் பண்ண சப்தரூபமான பகவத் பிரசாதத்தை ஸ்வீகாரம் பண்ணின பலனை நமக்கு கொடுக்கப்படும். அதனால் நம்ம வந்து இந்த பகவான் வாக்கான்னு சொல்கிற ஸ்லோகங்கள்லாம் நம்ம கவனமாக ரொம்ப ஸ்ரத்தையோடு கேட்டோம்னா அதே நமக்கு பலனாகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த இதில் வந்து சஞ்சயன் பேசலாம் முதல்ல இந்த அத்தியாயத்தில். சஞ்சய உவாச்ச கம்பதா கிருபயா விஷ்டம் அத்ருபூர்ணாகுலேக்ஷணம் விஷகந்தமிதம் வாக்கியம் உவாச்ச மதுசூதனம். இப்போ சஞ்சயன் என்ன சொல்கிறான், திருதராஷ்டிரன் சொல்கிறான், இதை போல் அர்ஜுனன் வந்து இதுவரைக்கும் புலம்பினான். அஜ்ஞானத்தினால அவஸ்தைப்பட்டு தான் தப்பு பண்ணுறோமா சரியானது பண்ணுறோமா இன்னும் தெரியாமல் குழம்பி போய் கிருஷ்ணனை சரணாகதி பண்ணுறான். அதனால் கண்ணில் நீர் நிறைஞ்சுட்டு சுவாமியை கிருஷ்ணன் நமஸ்காரம் பண்ணி இந்த மாதிரி பேசலாம் அப்படின்ட்டு சஞ்சயன் வந்து திருவிழாட்டம் சொல்கிறான். இப்போது பகவான் வாக்கான். இப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த 2வது அத்தியாயத்தில் 2வது ஸ்லோகம் பகவான், அங்கிலிருந்து பகவானுடைய ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. குதஸ்மரமிதம் விஷமே சமுபஸ்கிதம் அநாத்யஜுக்தம் அஸ்வத்யம் அகேர்த்திக்கரமர்ஜுனாம் க்ளைவ்யம் ஆத்மகமப்பாத்தம் நைதத்யோபபத்யதே க்ஷுத்ரம் ஹிருதய தௌர்பல்யம் ஜக்மோகட்டபரந்தபாம் அப்படிங்கிறான். இப்போ பகவான் வந்து அர்ஜுனனை பார்த்து சொல்கிறான், ஏ அர்ஜுனா, ஆரியனுக்கு அடாததான சொர்க்கத்தை தடுக்கக்கூடிய
புகழை கெடுக்கக்கூடிய இந்த சோர்வு உனக்கு எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்குறான். ஆரிய அப்படிங்கிறான். அர்ஜுனனை பார்த்து ஆரியன்னு விളിக்கிறான். நமக்கு சாதாரணமாக இங்கே இது வரைக்கும் நம்ம படித்தது தெரிஞ்சின்றது என்னன்னா, ஆரியர்கள் ஒரு இனம், திராவிடர்கள் ஒரு இனம் அப்படின்னு அதில் ஆரிய தேசம், இது ஒரு இனம்ங்கிறது ஒரு தேசம், திராவிடர்கள் ஒரு தேசம் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுருக்கோம். இப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, பிரிட்டிஷ் பீரியடில் அவன் இந்த ஆரிய திராவிடர்களை பிரித்தாள் சூழ்ச்சிக்காக அவன் அப்படி பண்ணான். அதையே நம்ம இன்னும் நம்பிட்டு நம்ம இன்னொரு பாட புத்தகத்தில் அதே தான் படிச்சுருக்கோம். ஆக்சுவலாக நம்ம சம்ஸ்கிருத இலக்கியங்களை பார்த்தோம்னா, ஆரியங்கிறது எங்கேயுமே ஒரு இனத்தையோ ஒரு ஜாதியோ ஒரு இடத்தையோ பிரிக்கிறதே கிடையாது. எவன் நல்ல பண்புள்ளவனாகி எவன் யார் நல்ல பண்புள்ளவர்களாக நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்காரோ, நல்ல குணமுள்ளவராக இருக்காரோ, அப்பேற்பட்டவாளை தான் ஆரிய அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. ராமாயணத்தில் பார்த்தோம்னா சீதை ராமனை பார்த்து ஆரிய அப்படின்னு கூப்பிட்றாங்க. என்ன அர்த்தம்னா பண்புள்ளவனே அப்படின்னு அர்த்தம். நல்ல பண்புள்ள உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய. அதே போல் மகாபாரதத்தில் எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா இந்த ஆரியங்கிற சப்தம் பார்த்தோம்னா நல்ல பண்புள்ள உயர்ந்த, இப்போ இங்கிலீஷில் சொல்கிறாரு ஜென்டில்மேன் அப்படின்ட்டு, அந்த மாதிரி இந்த ஜென்டில்மேனாக இருக்கக்கூடியவார்கள் தான் இந்த ஆரியங்கிற சப்தம். இப்போது அர்ஜுனன் ஒரு பெரிய மகாராஜா, அவன் நல்ல பெரிய வில்லாடி, அதனால அவன் இங்கே பகவானே ஆரிய அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா ஆரியனுக்கு இந்த நல்ல தைரியம் இருக்கும், நல்ல பண்பு இருக்கும், நல்ல இதெல்லாம் இருக்கும், குணங்கள்லாம் இருக்கும். அதனால் அப்பேற்பட்ட குணங்கள் உள்ள அர்ஜுனனை பார்த்து ஆரிய அப்படின்னு கூட. ஆனால் நீ ஆரியன், அதாவது பண்புள்ளவன், குணமுள்ளவன். ஆனால் இப்போ நீ என்ன பண்ணியிருக்க, மனச்சோர்வோட கலந்து போயிட்ட. உடலும் கலந்து போச்சு, மனதும் கலந்து போச்சு. காண்டீபம் நழுவ விட்டாய் அப்படின்னு அந்த பாட்டில் கூட சொல்கிறாங்க. இந்த மாதிரி காண்டீபத்தை நழுவ விட்டான். அதனால் மனச்சோர்வு வந்துடுச்சு. அவனுக்கு தான் பேசுகிறதெல்லாம் கரெக்டாக தப்பானே புரியாமல் ஒரு குழப்பத்தில் இருக்கான். அந்த குழப்பம் உனக்கு எங்கேருந்து வந்தது? இந்த மனுஸ்ருதி பிரகாரம் நீ குழப்பம் உள்ளவன், தைரியம் உள்ளவனாக இருந்தால் அவன் ஆரியனே இல்லைன்னு ஆயிடும். ஆனால் நீனும் பாண்டவன் நீ, ஆரியன் நீ. அப்பேற்பட்ட உயர்ந்த பண்புல இருக்கக்கூடிய நீ இந்த சோகத்தினால ஆரியன் இல்லாததும் ஆயிடுவே அப்படிங்கிறான். அது மாத்திரம் இல்லை, இந்த யுத்தம் பண்ணணும், நீ யுத்தம் பண்ணி ஆகணும். ஏன்னா பண்ணினா தான் நீ நாளைக்கு ஜெயிச்சு புகழ் அடையலாம். சப்போஸ் நீ யுத்தத்தில் செத்து போயிட்டா கூட வீர சொர்க்கத்துக்கு போகிறான். ஒரு வீரனுக்கு அழகு யுத்தம் பண்ணுறது தான். நீ வீரன் தைரியமாக போர் பண்ணி அந்த வீர சொர்க்கத்தை அடையணும். இல்லை யுகத்திலேயே நல்ல புகழ் அடையணும், பெரிய ராஜாவாகி ஜனங்களை காப்பாற்றி நீ நல்ல. ஏன்னா இப்போ எதிர்க்க இருக்கிறவங்களும் அதர்மிகள். இப்போ அதர்ம ராஜ்யம் நடந்துட்டு இருக்கு இப்போ. அதனால் அந்த அதர்ம ராஜ்யத்தை நீ இது பண்ணி ஜெயிச்சு நீ தர்மஸ்தாபனம் பண்ணணும், தர்மராஜ்யம் நடக்கணும். அப்படி இருக்கும்போது அப்பேற்பட்டம் தான் ஆரியன்னு சொல்ல முடியும். அப்பேற்பட்ட ஆரியனான நீ இந்த இந்த சொர்க்கத்தையும் மதிக்காமல் புகழடையையும் விரும்பாமல் இப்படி நீ இந்த மாதிரி சோர்வாக இருக்கே, இது எப்படி இந்த சோர்வு? இத்தனை நேரம் இல்லையே, அத்தனை நாள் அவனுக்கு இல்லை, அத்தனை நாள் கண்ட போகவே ஜெயிப்பேன் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தவன் ஒரு கணத்தில் அப்படி மாறி போயிட்டான். எப்படி உனக்கு இந்த சோர்வு அப்படிங்கிறான்.